வெல்கம் டு வயர்வேர் சேனல். நம்ம ஒரு பதிவு எப்போவுமே நமக்கு பதிவு நமக்கு உதவும். இன்றைக்கி என்ன கூட போடலாம், சின்ன கூட போடலான்னா இப்போ எங்களுக்கு என்ன ஆர்டர் கிடச்சிருக்குன்னா, சின்ன சின்ன கோயிலுக்கு போகிற மாதிரி இப்போ போடுற கூடை மாதிரி ஒரு 10 கூடை கேட்டிருக்காங்க. சின்ன கூடைங்கையில் எனக்கு எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்போம், பட் ஞாபகத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், இதனோட அளவுகளை நம்ம சொல்லிடுவோம். அப்போ தான் அது நமக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். இப்போ நானே எடுத்து டக்குன்னு நான் இந்த 2 நாளாக போட்டு பார்க்கவே முடியலைங்க. எந்த இடத்துல அந்த பதிவு இருக்குன்னே தெரியலை. இங்கேயா டவரே கிடைக்கல. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கி எடுத்துட்டேன். கரெக்டாக நைட்டு தான் உட்காந்து இதை கொஞ்சம் ஆரம்பித்து மூளை திருப்பினேங்க. திருப்பிட்டு ஒயரோன்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவுக்கே வருவேன். வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த நீளம் வந்திருக்குது இல்லைங்க, இந்த நீளத்தளவு இந்த ஒயரை முக்கால்வாசி வரணும். இது வருமா வராதான்னு ஒரு குழப்பத்தில் வந்துடுச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் வந்துடும், ஒரு 3 பூ வந்துடும். அப்போ என்னாச்சு, அழகாக வந்துடும், ஒரு செவகமான ஒரு கூடை வந்துடும். இப்போ என்ன நமக்கு இதில் அளவுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 7.5 7.25 கூட வச்சுக்கலாம். 7.25 வச்சுக்கோங்க. எத்தனை ஒயர் வெட்டணும்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஈஸியாக வச்சுருக்கேன் என்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 16 ஒயர் சிகப்பு வெட்டிக்குங்க. 16 ஒயர் சிகப்பு ஆச்சுங்களா. அடுத்து மஞ்சள் 1 2 3 4 5 6 7 8 9 10 20 ஒயர். 2 20 2 ஒயர் ஒரு பூ. அதனால் இதில் இருக்கிறது 10 ஒயர். 10 ஒயருக்கு 10 பூக்கு 20 ஒயர். 10 ஒயர் பூக்கு 20 ஒயர் வெட்டிடணும். இது 8 ஒயருக்கு 16. இப்போ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருந்தது இவ்வளவு தாங்க. நான் இன்னொரு கூட போட்டேங்க, அதோட மிச்சம் இது. சரி, சாம்பிள் போட்டால் தாங்க நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எனக்கு கேட்டது இவ்வளவு தான் கேட்டாங்க, போதும் இவ்வளவு தான் கேட்டாங்க. யோசித்து பார்த்தேன், அவ்வளோ சின்னதாக போடாட்டினா கொஞ்சம் பெருசாக போடுவோம் அப்படின்னு தான். இப்போ என்னாச்சுங்க, இதில் 4, இதில் 10, இதில் 4 14 பூ. 14 பூனா 28 ஒயர் வந்துருச்சுங்க. வெட்டி முடிச்சிட்டிங்களா? 2 ஒயராக போட்டாச்சு. இது 10 பூ, இது 4 பூ. அப்போ ஃபஸ்ட்டு சிகப்பை 4 பூ போட்டுக்கணும், அப்புறம் 10 போட்டுக்கணும், அப்புறம் சிகப்பு போட்டுக்கணும். முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ அடி எவ்வளோ போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, 2 4 6 6 5 திருப்பணும். 5 6 மூளை திருப்பணும். மனசில் பதிய வச்சுக்கணும். 5 6 மூளை திருப்பணும். 4 பக்கமும் இந்த ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இந்த 4 5 6 இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு டக்கு டக்குன்னு 4 முடிச்சு போட்டு கரெக்டாக எல்லா பக்கமும் வந்துருச்சா சரி பார்க்கணும். ஆரம்பமே சரி பார்த்திங்கன்னா தவறே கிடையாது. இதே ஸ்டார்டிங் போட்டுட்டீங்க, இது முடிச்சிட்டிங்க. அடுத்து இங்கிட்ட எங்கிட்ட மாற்றி மாற்றி போடுங்க. 5 6. இப்போ 6 5 2 மூளை திருப்புங்க. 6 5 2 மூளை திருப்புங்க. இதை முடிச்சு போட்டு வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு மூளையை திருப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் கூட. இதுக்கு மேலே இதில் தவறுக்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த ஸ்கொயர் போடையில் உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இந்த கூட போட. கிராஸ் போட்டிங்கன்னா கடகடன் முடிஞ்சிடும். 10க்கு 10 வந்துருச்சு சதுரம். இந்த 6ல் பிரிஞ்சது பாருங்கள், பிரியையில் இந்த 1 இங்கிட்டு போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். 4 சிகப்பு அப்படியே வந்துருச்சுங்களா? 2 வந்திருக்குன்னா 2 போட்டால் முடிஞ்சிடும். இந்த பக்கம் 9 வரும். இந்த 1 பிரிஞ்சிருச்சுங்களே, இங்கே 9 வரும். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி தெரியுங்களா? இந்த போட்டுகிட்டே இருப்பேன். யாராச்சும் பேசுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் மறந்துடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், வேண்டாண்டா இது நமக்கு ஆகாது அப்படின்னு என்ன பண்ணுவேன், கணக்கில் வச்சுக்குவேன். இங்கே 10 போட்டோம், 1 பிரிஞ்சிருச்சு, 9 இருக்கணும். 9 இருக்கா? 3 6 9 ரைட்டு இருக்குது, விட்டுருவேன். அடுத்து இப்படியே அந்த கட்டை முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 9 கட்டை முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடம் முடிஞ்சிருச்சு. இங்கே இதே மாதிரி வச்சுக்குவேங்க. பாருங்க 4 4 4 வரும். இந்த 4 4 முடிஞ்சதுன்னா கூடையும் முடிஞ்சுது. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். உயரத்தை காமிக்காமல் நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், உயரம் வந்துருச்சு.
இனி கவலை இல்லை. என்ன வந்து 3 வருஷம் வரும், ரவுண்டில் வந்து 3 வருஷம் வரும் வரையில் சீரான ஒரு கூடை வந்துருச்சு. இது போட்டு முடித்த உடனே அப்புறம் உங்களுக்கு காட்டுவேன், சும்மா சாதாரணமாக காட்டுவேன் பாருங்கள் கூடை அப்படின்னு. இது என்னென்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்தோமா வேலை முடிஞ்சதுங்க. ஆஹா படப்படன்னு 7.5 அடி ஒயரு 7.25 வெட்டிக்கலாம். எச்சா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் வந்து கம்மியாக மட்டும் வெட்டிடாதீங்க. எப்போவுமே எச்சு வெட்டுங்க, கம்மி வெட்டாதீங்க. இந்த காலடியில் உங்களுக்கு என்ன வரப்போகுது, இந்த காலடி இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன அழகாக போட்டுக்கலாம். மிச்சம் இருந்தாலும் நான் அப்புறம் பின்னாடி உங்களுக்கு பூ சொல்லித்தரேன். இதெல்லாம் வச்சுருங்க டப்பியில், அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ என்னாச்சு, இந்த கூடையை வந்து நம்ம போடணும்னு நினைக்கிற படக்குன்னு வீடியோவை எடுத்து பார்த்தா ஆஹா 7.5 7.25 அடி பட்டுன்னு வெட்டுவோம், முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா சொன்னபடி எல்லாம் டக்குன்னு கலர் எடுத்து வெட்டி வச்சுட்டு ஜாயின் பண்ணி மூளையை திருப்பிட்டு உட்காந்து போட்டுகிட்டே இருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சதுரம் வருதா, அடுத்து 2 சைட்லேயும் சதுரம் வருதா, இங்கே பாருங்கள் 4 சதுரம் முடிஞ்சிருச்சு கூட. அடுத்து எப்போ போல் முடிக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு கூடையில் காமிச்சிருக்கேன் ஒரு பதிவில். எதுக்கு காமிக்கிறதுனா, இது எனக்கு ஒரு ஞாபக சக்திக்கு நமக்கு இருந்தால் ஒரு யூஸ் அப்படின்னு ஒன்று. மண்டையை குழப்பாம மண்டப்பட்டப்பட்டுன்னு பார்த்துக்கலாம், வடுக்குன்னு எடுத்து அப்போ ஈஸியாக வேலை முடிச்சிடும். இப்போ நான் பேசி முடிக்கக்குள்ளேயே ஒயர் வெட்டி முடிச்சிடலாம், அடுத்து நம்ம பாட்டுக்கு போடலாம். இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து குழப்பம் வந்துடும். அதனால் நீங்கள் அந்த ஒன்றுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவுனால் எனக்கு தேவை பதிவு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே ஒயர் கூட போட தெரியாதவங்க 90% இல்லைங்க, எல்லாருக்குமே கூட போட தெரியும். அளவுகள் மட்டும்தான் குழப்பமாக இருக்கும். இந்த அளவுகள் வந்து என்னன்னா நிறைய 10 அடி எடுக்கிறதா, 2 அடியா, 7 அடியா, இது வந்து 7.25 7.5 அடி அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 7 அடி எடுத்தாங்கன்னா வராது. ஒன்றும் தப்பு இல்லை, 7 அடி எடுத்தால் இவ்வளவு தான் வரும். அடுத்தது கூட தவறை திருத்திக்குங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 7.5னா 7.25, நான் சொன்ன மாதிரி நீங்கள் 7.25 எடுங்க, அழகாக இந்த கூடை வரும். முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து ஷார்ட் டிவிக்குள்ளே போட்டுருவேன். இதை முடிச்சுட்டேன்னா அதில் காமிச்சிடுவேன். நீங்கள் வந்து இந்த பதிவு எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.